வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெண்டைக்காயோட புதினா சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காயை 1 இன்ச் நீளத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இனி 2 சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. 10-20 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். ஒரு கட்டு புதினா இலையை கழுவி எடுத்து வச்சிருக்க, இதை போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 2 கைப்பிடி அளவுக்கு வரும். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். வெண்டைக்காய்க்கு பதிலாக பூசணிக்காயை வேக வச்சு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் புதினா வதக்கியிருந்தோம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு புளிப்பான தயிரை மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு வாணலியில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு கொதி வர்ற வரைக்கும் ஸ்டவ் எரியட்டும். நம்மளோட புதினா மோர் குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த புதினா மோர் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.